இது பெரிய உங்களுக்கு அவ்வளோ தூரம் அமௌண்ட் இருக்கிற மாதிரி. ஆனால் 30% பெட்ரோல் டீசல் செலவு விற்பனை குறையுமே. ஓ, நீங்க அப்படி சொல்றீங்க, விற்பனை குறையுன்றீங்க. அதனால உங்களுக்கு இப்போ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நன்மையை தான் பார்க்கணும், மக்களோட நன்மையை தான் பார்க்கணும். அதெல்லாம் நான் முயற்சி பண்ணல, யார்கிட்ட கேட்கறது பண்ண விட்டேன். ஆனால் அரசாங்கம் நினைச்சிச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சா செய்யலாம். இது டீசலுக்கும் பயன்படுத்தலாம். எல்லாம் டீசல் பெட்ரோல் கரசின், இதை கரசின் போட்டு பார்த்தா முந்தியெல்லாம் கரசின் ஜென்ரேட் நிறையா இருக்கும், ரொம்ப கரெக்டாக வாட அடிக்கும். போட்டால் அடுத்த நிமிஷம் ஸ்மெல்லே இருக்காது. ட்ராப்புக்கு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 50 பைசா செலவாகும். 50 பைசா செலவாகும் உங்களுக்கு அந்த மாதிரி கணக்கு. 40 ரூபாய்க்கு விற்ற பெட்ரோல் இன்னைக்கு 100 ரூபான்னு வாங்கிட்டு தானே இருக்கீங்க. ஒரு 50 பைசா போடக்கூடாது. புது வண்டி பழைய வண்டி எல்லாமே போடலாமா? எல்லா வண்டிக்கும் போடலாம். புது வண்டிக்கு 10 பேர் நல்லா ஸ்க்ரூட்னி பண்ணி நல்லா வச்சுருப்பாங்க. பழைய வண்டி லோடுன்னு இருக்கும். அதில் வண்டியில் போட்டோம்னாக்கா 30-40% கொடுக்கும் மைலேஜ். பழைய வண்டியில் நல்ல மைலேஜ் நல்லா கொடுக்கும். புது வண்டியில் கம்மியாக கொடுக்கும். ஆமாம், புது வண்டியில் சவுண்டே மாறிடும். சவுண்டே மாறிடுங்களா? புது வண்டியில் மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்கும்? புது வண்டியில் மினிமம் 10% கொடுக்கும். மினிமம் 50% போகிற மோட்டர் சைக்கிள் 55 போகும். ஒரு கலப்பட பெட்ரோல் எப்படி கண்டுபிடிக்கிறது, கலப்பட டீசல் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஏதாவது ஐடியாஸ் இருக்கு? இது இருக்கு, மீட்டரா எல்லா பங்க்லையும் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்து